புதுசாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான். சாலை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்குதுங்க. ஒரு சின்ன பாறை ஒன்று சாலையோட ஓரத்தில் இருக்குதுங்க. அப்போது புதுசாக சைக்கிள் ஓட்டுற அந்த நபர் எப்படியாவது பாறையின் மேலே மோதாமல் போகணும்னு பயப்படுறான். யோசிச்சு பார்த்தா கண்ணை மூடிட்டு போனால் கூட அந்த பாறையில் மோதுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்த சாலை ரொம்ப அகலமானது. அவனுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவனுடைய மனசில் அந்த பாறையில் மோதாமல் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இப்போது. அவ்வளோ பெரிய சாலை, எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் எங்கே நாம் அந்த பாறையில் மோதிடுவோமோ அப்படிங்கிறத நினச்சி அவன் பயப்படுறான். இதனால் அந்த பாறையை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியுது. இப்போது அவனுக்கே தெரியாமல் சைக்கிள் அந்த பாறையை நோக்கி போகுதுங்க. அவனோட அறிவின் ஒட்டுமொத்த மையமாகவே அந்த பாறை மாறிடுதுங்க. அதனால் அவன் ஏதோ ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்ட மாதிரி அந்த பாறையிலே போய் மோதிடுறான். புதுசாக சைக்கிள் ஓட்டுற எல்லா நபர்களுக்கும் இது நடக்குதுங்க. சைக்கிள் பாறையில் போய் மோதுது, சாலை தடுப்பில் மோதுது, பள்ளத்தில் போய் விழுகுது. இதற்கு காரணம் த லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு மனையியல் நிபுணரான கூயே அவர்கள் சொல்கிறார். அப்படின்னா மனம் எதை அதிகமாக நினைக்குதோ, எது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுதோ அதுவே நடந்துடுதுங்க. இது மனுஷனோட மனசில் ஓடுற நெகட்டிவ் எண்ணத்தோட விளைவு தாங்க. சரி, நெகட்டிவ் எண்ணத்தை எப்படி தவிர்க்கிறது? அதற்கு சில தியான முறைகள் இருக்குங்க. அதுக்கு நம்மளோட மனசை பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கிட்டாலே மனம் காணாமல் போயிடும். இதுதான் ஓஷோ அவர்கள் சொல்கிற கருத்தும். சில தியான நுணுக்கங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை பயன்படுத்தி ஒவ்வொரு வாழ்வையும் நம்ம மாற்ற முடியுங்க. நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம மாற்றிக்கிறது மூலிமா இந்த உலகத்தையே மாற்ற முடியுங்க. இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி ஆத்மாக்களே. என்ன புண்ணியம் செய்தேனோ